அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல்ல டேர்ம் 2 புக்ல இருக்க மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படின்ற பாடம் தான். பார்ட் 1 வீடியோல இந்த பாடத்துல இருந்தே ஒரு 30 கொஸ்டின் பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1வது கொஸ்டின் பாருங்க. இதயத்தை சுற்றி காணப்படும் உறைக்கு என்ன பெயர்? இதயத்தை சுற்றி காணப்படும் உறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் பெரிகார்டியம். 2வது கொஸ்டின். இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றன? இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றன? ஆன்சர் எலும்பு மஜ்ஜையில். 3வது கொஸ்டின். ஒரு சராசரி மனிதனின் நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு? ஒரு சராசரி மனிதனின் நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு? ஆன்சர் 72 to 80. 4வது கொஸ்டின். நரம்பு மண்டலத்தின் செயல்திறன் அலகு எது? நரம்பு மண்டலத்தின் செயல்திறன் அலகு எது? ஆன்சர் நியூரான். 5வது கொஸ்டின். உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? ஆன்சர் மூளை. 6வது கொஸ்டின். தண்டுவடம் பின்மூலையில் உள்ள எதன் தொடர்ச்சியாக உள்ளது? தண்டுவடம் பின்மூலையில் உள்ள எதன் தொடர்ச்சியாக உள்ளது? ஆன்சர் முகுளம். 7வது கொஸ்டின். மூளையில் ஒருவர் வாழ்நாளில் எவ்வளவு தகவல்களை சேமித்து வைக்க முடியும்? மூளையில் ஒருவர் வாழ்நாளில் எவ்வளவு தகவல்களை சேமித்து வைக்க முடியும்? ஆன்சர் 100 மில்லியனுக்கு மேல். 8வது கொஸ்டின். நமது உடலில் உள்ள உணர் உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நமது உடலில் உள்ள உணர் உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 5. 9வது கொஸ்டின். கண்ணின் 3 முக்கிய பகுதிகள் எவை? கண்ணின் 3 முக்கிய பகுதிகள் எவை? ஆன்சர் அனைத்தும். கார்னியா, ஐரிஸ், கண்மணி. இந்த 3 தான் கண்ணின் 3 முக்கிய பகுதிகள். 10வது கொஸ்டின். மனித செவி எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? மனித செவி எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 3. 11வது கொஸ்டின். மனிதனின் புறச்செவியில் உள்ள மடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனிதனின் புறச்செவியில் உள்ள மடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புறச்செவி மடல். 12வது கொஸ்டின். சூரிய ஒளியை பயன்படுத்தி வைட்டமின் டி யை உற்பத்தி செய்யும் உறுப்பு எது? சூரிய ஒளியை பயன்படுத்தி வைட்டமின் டி யை உற்பத்தி செய்யும் உறுப்பு எது? ஆன்சர் தோல். 13வது கொஸ்டின். நமது உடலில் நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் வேதிப்பொருள் என்ன? நமது உடலில் நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் வேதிப்பொருள் என்ன? ஆன்சர் ஹார்மோன். 14வது கொஸ்டின். பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம் எங்குள்ளது? பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம் எங்கு உள்ளது? ஆன்சர் மூளையின் அடிப்பகுதி. 15வது கொஸ்டின். பீனியல் சுரப்பி அமைந்துள்ள இடம் எங்கு உள்ளது? பீனியல் சுரப்பி அமைந்துள்ள இடம் எங்கு உள்ளது? ஆன்சர் மூளையின் அடிப்பகுதி. 16வது கொஸ்டின். தைராய்டு சுரப்பி அமைந்துள்ள இடம் எங்கு உள்ளது? தைராய்டு சுரப்பி அமைந்துள்ள இடம் எங்கு உள்ளது? ஆன்சர் கழுத்து. 17வது கொஸ்டின். தைமஸ் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? தைமஸ் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மார்புக்கூடு. 18வது கொஸ்டின். கணையம் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? கணையம் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வயிற்றின் அடிப்பகுதி. 19வது கொஸ்டின். அட்ரினல் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? அட்ரினல் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சிறுநீரகத்தின் மேல். 20வது கொஸ்டின். இனப்பெருக்க உறுப்புகளில் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? இனப்பெருக்க உறுப்புகளின் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் இடுப்புக்குழி. 21வது கொஸ்டின்.
நமது உடலில் நைட்ரஜன் கலந்த கழிவுகளை வெளியேற்றும் பகுதி எது? நமது உடலில் நைட்ரஜன் கலந்த கழிவுகளை வெளியேற்றும் பகுதி எது? ஆன்சர் கழிவு நீக்க மண்டலம். 22வது கொஸ்டின். சிறுநீர் புறவழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறுநீர் புறவழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் யூரித்ரா. 23வது கொஸ்டின். சிறுநீரகத்தின் வடிவம் எப்படி இருக்கும்? சிறுநீரகத்தின் வடிவம் எப்படி இருக்கும்? ஆன்சர் அவரை விதை வடிவம். 24வது கொஸ்டின். சிறுநீரகங்கள் எங்கு அமைந்துள்ளது? சிறுநீரகங்கள் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் அடிவயிற்று குழியில். 25வது கொஸ்டின். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? ஆன்சர் நெப்ரான். 26வது கொஸ்டின். இரத்தத்தை வடிகட்டி சிறுநீராக உருவாக்கும் உறுப்பு எது? இரத்தத்தை வடிகட்டி சிறுநீராக உருவாக்கும் உறுப்பு எது? ஆன்சர் சிறுநீரகம். 27வது கொஸ்டின். நமது உடலில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு? நமது உடலில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு? ஆன்சர் 70%. 28வது கொஸ்டின். நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் எவ்வளவு நீர் உள்ளது? நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் எவ்வளவு நீர் உள்ளது? ஆன்சர் 85%. 29வது கொஸ்டின். நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் சராசரியாக அருந்துகின்றோம்? நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் சராசரியாக அருந்துகின்றோம்? ஆன்சர் 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை. 30வது கொஸ்டின். ஆக்சிஜன் மற்றும் யூரியா நிறைந்த இரத்தத்தை சிறுநீரகத்திற்கு கொண்டு செல்லும் உறுப்பு எது? ஆக்சிஜன் மற்றும் யூரியா நிறைந்த இரத்தத்தை சிறுநீரகத்திற்கு கொண்டு செல்லும் உறுப்பு எது? ஆன்சர் சிறுநீரக தமனி. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியுது. பார்ட் 1 வீடியோவில் ஒரு 30 கொஸ்டின் பார்த்தோம். இது பார்ட் 2 வீடியோ. இதில் ஒரு 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படின்ற படத்தில் இருக்க 60 கொஸ்டினுமே இந்த 2 வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் படத்தில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.